ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸ்ல ஹாலிவுட் படமான அந்த பீ கீப்பர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுல நமக்கு பிடிச்ச ஜேசன் ஸ்டேத்தம் நடிச்சிருக்காரு. ஜேசன் ஸ்டேத்தம்னாலே ஹை லெவல் ஆக்ஷன் தான். இதுல மிஸ்டர் கிளேன் கரடுமுரடான ஆசாமி ஒரு தேனீக்களை பராமரிக்கிறவர் வராரு. இந்த மாதிரி ஆளுக்கும் ஆக்ஷனுக்கு என்ன சம்பந்தம்னு பார்க்கறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸ்ல வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தையும் சில படங்களோட முழு கதையும் பார்க்கறதுக்கு நீங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ இதோட கதையை சுருக்கமா பார்ப்போம். இன்டர்நெட் ஹேக்கருங்களால ரொம்ப ப்ரொஃபஷனலாவும் ஆர்கனைஸ்டாவும் நடத்தப்படுற ஒரு மோசடி கும்பல் தனியா இருக்கிற வயசானவங்களை குறி வச்சு அவங்க பேங்க்ல இருக்க மொத்த பணத்தையும் வழிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. இந்த கும்பல் எலாய்ஸ் என்ற வயதான லேடியோட பணத்தை வழிக்க அந்த அதிர்ச்சியில அவங்க தற்கொலை பண்ணிக்கும் போது எல்லாமே மாறுது. இது அந்த லேடிக்கு ஃப்ரெண்டாவும் அவர் வீட்டு தேன் குடலை மெயின்டைன் பண்ற ஆடம் கிளேவை ரொம்பவே ஆத்திரப்படுத்துது. அதை யார் செய்தாங்கன்றத சீக்கிரமாவே கண்டுபிடிச்சு அந்த ஆபீஸ் இருக்கிற மொத்த பில்டிங்கை எரிச்சிடறான். அப்பதான் நீங்க அந்த ஆள் தேனி வளர்க்குறவன் இல்லைன்னு சந்தேகம் வரும். இந்த ஆடம் கிளே மிலிட்டரியோட சக்தி வாய்ந்த ரகசிய அமைப்பான இந்த பீ கீப்பர்ஸோட முன்னாள் உறுப்பினர், சுயமா முடிவெடுக்க அதிகாரம் உள்ள டாப் கிளாஸ் அசாசின். அவரை பத்தி எந்த விதமான ரெக்கார்டும் இல்லாத ஒரு கோஸ்ட். இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை முடிக்காம விட மாட்டாங்க. இந்த யூனிட்டோட நோக்கமே கூட்ட பாதுகாப்பு. அவனை பொறுத்தவரை போன்ல மோசடி செய்தவங்க கெட்ட தேனிங்க. ராணி தேனி அந்த வயதான லேடி. அந்த கெட்ட தேனிங்க செய்த தப்ப சரி செய்வதற்கான அவனோட தேடல் ரொம்ப பெரிய இடத்து பணக்கார கெட்ட பையனா, ஜனாதிபதியோட ஒரே வாரிசா இருக்கிறவன், அவனுக்கு கார்டியனா இருக்கிற முன்னாள் FBI தலைவன் கடைசியில அமெரிக்க ஜனாதிபதியோட இடத்துக்கு அழைச்சிட்டு போகுது. இப்படி அதிகாரம், பணபலம், ஆள்பலன்னு ஒரு சேர இருக்கிற அந்த நெட்வொர்க்கை சமாளிச்சு தான் எடுத்து வேலையை முடிக்க முடிஞ்சதா என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இது ஒரு வெறித்தனமான வேகத்தோட சொல்லப்பட்ட ஒரு சிம்பிள் பழிவாங்க கதை. இந்த ஏ-ரேட்டட் படத்துல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அவ்வளவா ரத்த கலரியோ புரூட்டலாவோ இருக்காத மாதிரி தெரியும். ஏன்னா எல்லாமே ஃபாஸ்டா முடிஞ்சிடும். படம் முழுக்க தீவிரமான ஆக்ஷனோட கொடூரமான வன்முறையோட நிரம்பி வழியுது. வீக்கான ஆளுங்க பார்க்கறத தவிர்த்தலாம். இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்மள மாதிரி பல பேர் ஏதாவது வழியில இந்த மாதிரி மோசடியில பணத்தை ஏமாந்திருப்போம். அதனால இந்த வில்லன்களுக்கு ஸ்டேத்தம் மாதிரி ஆளுங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்தா ரசிக்க மாட்டாமோ. படத்துல மனுஷன் ஹேண்ட் டு ஹேண்ட் கன் ஃபைட்னு ரூத்லெஸ்ஸா ஒரு வெஞ்சன்ஸோட மிதிக்கிறது இருக்கே அடிபொலி. ஜேசன் ஸ்டேத்தம் இதுவரை நம்ம பார்க்காத ஒரு ரூத்லெஸ் கில்லரா ஒரு தீவிர முனைப்போடு இருக்கிறத பார்ப்பீங்க. சில சண்டை காட்சிகள் நீங்க மறக்க முடியாத எப்படி அமைஞ்சிருக்கு. ட்ரைனிங் டே ஃபியூரி படங்கள்ல இருந்த பிரத்யேகமான ஸ்டென் ஸ்டைல இதுலயும் புகுத்தி அதகலப்படுத்திருக்காரு இயக்குனர் டேவிட். இதுல பெட்ரோல் பங்க்ல நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் ப்ரூட்டல்னா, அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு இரும்பு நக்கல் வச்சிருக்கிற மொரடன் கிட்ட நடக்கிற சண்டை என்ன சொல்வீங்க? ஒரு தயக்கமே இல்லாம ஆள முடிக்கிறாரு. ஃபைட் கோரியோகிராஃபியும் ஃபாஸ்ட் கட் எடிட்டிங்கும் உங்களை சம்மிட்டால் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல ஒரு அடியால் கேமரா மேல பறக்கும் போது கேமராமேனும் அப்படியே திரும்பி அவன் படிக்கட்டுல தடதடன்னு போறதை கேப்சர் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி அசத்தலான ஒளிப்பதிவும் துடிப்பான பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஒரு பதட்டத்தையும் சஸ்பென்ஸையும் கொடுத்து நம்மள சீட்டு நுனிக்க கொண்டு வந்துடுறாங்க. இதுக்காக திரும்பவும் பார்க்கலாம். என்ன மாதிரி ஸ்டேத்தம் ஃபேன்ஸ் இந்த படத்தை மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.